மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 28 வியாழக்கிழமை மாலை 6 மணி ஃபென்கல் புயல் குறித்தான அப்டேட்ஸ்களுடன் சிறப்பு வானிலை அறிக்கையாக பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்று இலங்கை மற்றும் திரிகோணமலை அருகே நீடித்து கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது வடகிழக்காக நகர்ந்து தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே 485 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு கிழக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஸ்டாலிங் சினரியோ என்று அழைக்கப்படும் ஒரே இடத்தில் நீடிக்கும் அமைப்பு நாம் கடந்த வார வானிலை அறிக்கையில் எதிர்பார்த்திருந்தோம். அதுபோலவே தற்பொழுது இது இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் நேற்று மாலை 5 மணி முதல் இன்று பிற்பகல் வரை 24 மணி நேரம் முதல் 30 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நீடித்து கொண்டிருந்தது. இது தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நகர்ந்துள்ளது. இது மிக மெல்ல நகர்வதால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தாமதமாகிறது. மேலும் இது தற்பொழுது சாதகமற்ற விண்ட்ஷியர் என்று அழைக்கப்படும் சாதகமற்ற காற்றின் முறிவு தன்மை அதிகமாக இருந்ததால் இந்த நிகழ்வு ஃபென்கல் புயலாக வலுப்பெறுவதில் தாமதமடைந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த நிகழ்வு வடகிழக்கு நோக்கி நகர்ந்ததால் தற்பொழுது லோ விண்ட்ஷியர் ஜோன் என்ற அழைக்கப்படும் சாதகமான காற்று முறிவு பகுதிக்கு இந்த நிகழ்வின் மையப்பகுதி நகர்ந்துள்ளதால் இந்த நிகழ்வு வரும் 6 மணி நேரத்திற்குள் ஃபென்கல் புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது ஃபென்கல் புயலாக வலுப்பெற்ற பின் மேற்கு வடமேற்காக நகர துவங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று முற்பகலில் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மதியம் மற்றும் மாலை வேளைகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவானது. மேலும் இந்த நிகழ்வு இன்று நள்ளிரவு முதல் வடமேற்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தில் இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை, கடலூர் மற்றும் டெல்டா மாவட்ட பகுதிகளான மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையாக நாளை அதிகாலைக்குள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நாளை முற்பகலில் இந்த மழைப்பொழிவானது சற்று மிதமாகவும், நாளை பிற்பகல் நெருங்கும் போது சற்று கனமழையாகவும் துவங்கி மேலும் நாளை பிற்பகல் பிறகு அல்லது மாலை முதல் கனமழையாகவும் பெய்ய துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை பின்மாலை பிறகு இந்த மழைப்பொழிவானது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை, கடலூர் வரை பரவலாக மிக கனமழையாக நாளை இரவுக்குள் துவங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மிக கனமழை பொழிவானது நாம் குறிப்பிட்டிருந்த இந்த வடகடலோர மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி அதி கனமழையாகவும் சில இடங்களில் அதீத கனமழையாகவும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு மிக மெல்ல மேற்கு வடமேற்காக நகர்ந்து சென்னை, காரைக்கால் இடையே புதுவை முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இடைப்பட்ட இடங்களில் மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாளை மாலை முதல் துவங்கும் மழைப்பொழிவானது 30ஆம் தேதி மாலை வரை தீவிரமாக வடகடலோர மாவட்டங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் நாளை பிற்பகலிலிருந்து கன முதல் சில இடங்களில் மிக கனமழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மழைப்பொழிவானது நாளை நள்ளிரவு மற்றும் 30ஆம் தேதி மாலை வரை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மேற்கு, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி கிழக்கு பகுதி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதன் பிறகு இந்த நிகழ்வானது 30ஆம் தேதி மாலைக்குள் கரை கடந்த பின் வட தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக இது அரபிக்கடலுக்கு தெற்கு உள் கர்நாடகா வரை நகர்ந்து மேலும் தென்மேற்காக திரும்பி வடக்கு கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது டிசம்பர் 1, 2, 3ஆம் தேதிகளில் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் காற்று அமைப்பை பொறுத்தவரையில் இன்று காலை முதல் சென்னையில் மணிக்கு 30 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றானது நிகழ்வுக்கு செல்லும் தரைக்காற்றானது வீசி வருகிறது. இது நாளை அதிகாலை முதல் 35 முதல் 40 கிலோமீட்டர் வரை தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர் முதல்
நாகையிடப்பட்ட கடலோர மாவட்டங்களில் வீசத் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நிகழ்வு கரையை நெருங்கும் பொழுது மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரு சில இடங்களில் சமயத்தில் 90 கிலோமீட்டர் வரை பலத்த காற்றானது வீச வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த காற்றானது மரங்களை வேரோடு சாய்க்கும் காற்றாக அமையாது என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காற்று அச்சம் குறித்து தேவையில்லை. மழைப்பொழிவை இந்த நிகழ்வு 30ஆம் தேதி அதிகாலை கரையை நெருங்கும் போது செயலிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்பதால் மழைப்பொழிவு இந்த நிகழ்வின் அதிகப்படியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்தான அடுத்த அப்டேட்ஸ் நாளை அதிகாலை வழங்கப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.